முதல்ல இந்த டுட்டோரியல் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு ஜாப் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணல. நீங்கள் கனடா ஐபியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ChatGPT மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ பிளாகிங் மற்றும் ஆட்டோ பிளாகிங் இல்லைங்க. ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாபிக் வந்து நம்ம வந்து DVR டு லேப்டாப்பில் வந்து கனெக்ஷன் பண்ணி வியூ பார்க்குறது. அதாவது நெட் கனெக்ஷன் இல்லாமல் எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல். அதுக்கு என்னென்னா நமக்கு தேவைப்படுறது HDMI கேபிளும் DVR ஒரு லேப்டாப் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இதுதான் மெயின். இந்த கன்வெர்ட்டர் வந்து HDMI வீடியோ கேப்சர்னு நம்ம கடையிலே விற்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 150 வரைக்கும் தான் இருக்குது மார்க்கெட்டில். இது என்ன பாருங்கள், USB இருக்கும். USB டு HDMI நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு USB லேப்டாப்பில் கொடுத்துட்டா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நம்ம அந்த வியூ பார்க்க போகிறோம். அதை எப்படின்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து லைவாக காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நம்ம DVR ஏற்கனவே நான் இப்போ பவர் சோர்ஸ் கொடுத்துட்டேன், மவுஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. HDMIயில் ஒரு பக்கம் இன்புட்டை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் இதை வந்து நம்ம DVR சைடில் இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிட்டு இந்த HDMI நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கன்வெர்ட்டரை வந்து USB பாருங்கள், நம்ம லேப்டாப் USB போர்ட்டில் இன்செர்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா இதுதான் கனெக்ஷன், வேறு எதுவுமே தேவையில்லை. அதாவது இதனோட இன்புட்டை வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து லேப்டாப்பில் பார்க்கலாம். இதே வந்து நமக்கு பார்க்கணுன்னா மானிட்டர் தேவைப்படும், இல்லைனா வேறு ஏதோ ஒன்று கம்ப்யூட்டரில் ஐபியில் போய் நம்ம கான்ஃபிகர் பண்ணி பார்க்கணும். அதுக்கெல்லாம் ரொம்ப இதாகிட்டு இருக்கும். இதுன்னா நமக்கு ஒரு HDMI கேபிளும் ஒரு இந்த கன்வெர்ட்டர் மட்டும் வச்சுக்கிட்டால் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொன்றும் இருக்குது. இந்த HDMI கன்வெர்ட்டரில் நம்ம ஃபோனோட USB மாதிரி ஒரு இதை நம்ம இன்னொரு கன்வெர்ட்டர் இருக்குது, அதையும் வாங்கிட்டோம்னா கனெக்ட் பண்ணால் மொபைல்லையும் பண்ணலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு ஷார்ட்டாக. இப்போ நம்ம இதில் மட்டும் பார்க்கலாம். இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அதுக்கடுத்து லேப்டாப்புக்கு வரணும். லேப்டாப்புக்கு வந்தீங்கன்னா இதுதான் OBS சாஃப்ட்வேர் நான் சொன்ன பார்த்தீங்களா, முன்னாடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வேணால் பக்கத்தில் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். OBS சாஃப்ட்வேர் இது வந்து ஜஸ்ட் ஒரு 148 MB 150 MB வருது. நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம வந்து இது செட்டப் பண்ணி நம்ம உள்ளே போயிருக்கணும். இப்போ நம்ம அந்த OBS சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணதுனால இதனோட வந்து ஒரு 150 MB வரும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் ஓப்பன் பண்ணால் வரும் உங்களுக்கு OBS சாஃப்ட்வேரு. இதில் வந்து நான் உங்களுக்கு இப்போ எப்படி ஆட் பண்ணுறது அந்த DVR உங்களுக்கு டேரெக்டாக அப்படின்ட்டு பார்த்தா, நீங்கள் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணியும் போகலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதில் சோர்ஸில் வந்து ப்ளஸ்ன்னு இருக்கும் ஆட் பண்ணுறது, இதுலேயும் போகலாம். நான் உங்களுக்கு அதில் போய் காட்டுறேன். உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஆடுன்னு இருக்கும். ஆடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா இந்த வீடியோ மட்டும் தான் DVRோட அவுட்புட் பார்க்குறதுனால நம்ம அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். வீடியோ கேப்சர் டிவைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேர் வரும் உங்களுக்கு. அது நார்மலாக வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணது அப்படியே உங்களுக்கு வரும். வேணுங்கிற நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் DVRன்னு வைக்கிறேன் பாருங்கள். DVRன்னு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா விசிபிள் ஆகும் பாருங்கள். இது வந்து லேப்டாப்போட வியூ உங்களுக்கு. இதே USB வீடியோ நம்ம கனெக்ட் பண்ணதுனால USB வீடியோ பார்த்தீங்களா, நான் DVRயில் கனெக்ட் பண்ணதை ஒரு கேமரா எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்படி தான். இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரெசல்யூஷன் பார்க்குறது, ஸ்கேல் டு விண்டோஸ்னால் இந்த ஸ்டாண்டர்டாக இது வர்றது. இதுவே வந்து நம்ம அதை 1920 × 1080 வச்சிங்கன்னா பெருசாக இந்த மாதிரி வருது. இதையும் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு தேவைங்கிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம், இழுத்துக்கலாம் பாருங்கள். ட்ரா பண்ணி அப்படியே சின்னதாக்கலாம் பெருசாக்கலாம், இப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். 3 ஆப்ஷனு. மூணாவது வந்து 850 to 480. இது வந்து ஸ்டாண்டர்டாக இப்படி இருக்கும். இதையும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு எனக்கு 8 ஸ்க்ரீனு தெரிகிற மாதிரி வைக்கலாம். 3 3 6 2 8 ஸ்க்ரீனும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிகிறதுக்காக 2வது ஆப்ஷன் வைக்கிறேன். 1090 எனக்கு பெருசாக உங்களுக்கு இருக்கும், தெரியுதுங்களா?
இதில் நம்ம என்னென்ன எப்படி ஆப்ரேட் பண்ணிக்கலாம் பாருங்கள். மவுஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டிவிஆரில் பார்த்தீங்களா 2 மவுஸ் இருக்கும். இது வந்து நம்ம லேப்டாப்போடது, இது வந்து டிவிஆரோடது உள்ளே இருக்கிறது சின்னதாக இருக்கும். அதில் நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். எப்படி யூஸ் ஆகுதுன்னு காட்டுற பாருங்க. பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு, லாகின் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நம்ம சேம் மானிட்டர் மாதிரி உங்களுக்கு எல்லாமே இதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைமு, டேட்டு, நெட் கனெக்ஷன், டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே இதே சேம் உங்கள் மானிட்டர் மாதிரியே. ஏன்னா உங்களுக்கு மானிட்டர் கூட ஒவ்வொன்று ரெசல்யூஷன் செட் ஆகுது. இதுனா கண்டிப்பாக செட் ஆகும். எந்த ரெசல்யூஷன் வேணால் நம்ம வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். டோட்டலாக எல்லாமே கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. இது செட்டப்பே இதுதான் உங்களுக்கு. இதுலேயே நான் இப்போ மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த HDMIயில் வந்து இது லேப்டாப்பில் வந்து HDMI கனெக்ட் பண்ணி இந்த கன்வெர்ட்டரில் நம்ம லேப்டாப் மூலிமா அவுட்புட் பார்க்குறது எப்படின்னு நம்ம காட்டிட்டோம். இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேமராவும் போட்டு உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிறத காட்டியாச்சு உங்களுக்கு. இதே வந்து நான் வந்து ஃபோனில் காட்டுறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த இதை வந்து இதுதான் அந்த கன்வெர்ட்டரு, RD கன்வெர்ட்டரும்பாங்க. இதுதான் வந்து ஃபோன் USB இருக்குது பார்த்தீங்களா, USBக்கு கனெக்ட் ஆகும். இந்த கன்வெர்ட்டரோட HDMIயில் USB வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம C டைப்பு பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதில் போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நம்ம வந்து ஃபோனில் எப்படி பார்க்குறோன்னு இப்போ நான் காட்ட போகிறேன் பாருங்கள். அதுக்கு நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் இந்த பக்கம் வந்து HDMI எப்பயும் போலயே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, அதை நம்ம எடுக்க தேவையில்லை. இதை நம்ம இந்த இதில் வந்து HDMIயில் பாருங்கள், HDMI to USBயில் HDMI போட்டுட்டு யூஎஸ்பியோட போர்ட்டில் இந்த யூஎஸ்பி நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கிக்கணும். இது ஒயர் டைப்லேயும் இருக்குது, இந்த டைப்லேயும் இருக்குது. ஒயர் டைப்பாக இருந்தால் கொஞ்சம் டேமேஜ் ஆகும், அதனால் நான் இந்த டைப்பில் வாங்கியிருக்கேன். மெட்டல் பீஸில் வரும் உங்களுக்கு. இது வெறும் ஒரு 45 ரூபா டு 50 ரூபா தான் உங்களுக்கு வருது மார்க்கெட்டிங் ப்ரைஸில். இதை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் இன்சர்ட். இது முடிஞ்சு. இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. இப்போ நம்ம இதில் எப்படி OBC ஆப் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, டெவலப் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரில் தான், வெளியே கூட இல்லை, ப்ளே ஸ்டோர்லேயே அஃபிஷியலாக USB கேமரா கனெக்டர்னு வரும். இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஃபோனில் இதில் பாருங்கள் USB கேமரான்னு இருக்கும் பாருங்கள். இதில் USB கேமராவை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். இந்த மாதிரி கேட்கும், USB கேமரா ரெக்கார்டு இன்னும் நீங்கள் கொடுக்கல பேக்ரவுண்டில், அதனால் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நான் அதில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை, இதை எடுத்து இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இப்படி இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆடு உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். அந்த ஆடு ஒவ்வொரு டைம் வரும், ஒரு டைம் வராது உங்களுக்கு. அதுக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கவர் வந்து ஒரு டைம் வந்து இடைஞ்சலாக இருக்கும். அதை நீங்கள் கவரை ரிமூவ் பண்ணிடுங்க. கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் கூட பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த இதில் யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்களா, திருவிட்டிங்கன்னா கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். அதை இன்சர்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அது ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் அந்த மாதிரி கூட எடுத்துக்கும். வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, அலோ USB கேமரான்னு கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துரு. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன் எது வேணால் பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்களா 4 கேமரா உங்களுக்கு விசிபிள் ஆகும். உங்களுக்கு விசிபிள் ஆகும் பாருங்கள் 4 கேமரா. அதே மாதிரி தான் உங்களுக்கு. அதே மாதிரி மவுஸை வச்சு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் கேமரா டைப் எது வேணால் இதிலேயே பார்த்துக்கலாம். சிம்பிளாக ஒரு இடத்துக்கு நம்மளால் லேப்டாப்பு அதாவது மானிட்டர் எதுவும் எடுத்துகிட்டு போக வேறு சுச்சுவேஷன் இருந்தால் எடுத்துகிட்டு போக முடியாததுனால நம்ம கேமரா எல்லாம் இருந்தால் அப்படியே நம்ம இந்த ஃபோனில் இருந்து அப்படியே நம்ம டெவலப் பண்ணி இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதுலேயுமே எல்லா அலோடு ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதுதான் இன்றைக்கியோட டாபிக்ங்க. HDMI to இந்த கன்வெர்ட்டர், HDMI வீடியோ கேப்சர் கன்வெர்ட்டர். இது 2 கன்வெர்ட்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து மொபைலுக்கு யூஸ் ஆகும், இது வந்து டைரெக்டாக லேப்டாப்புக்கு யூஸ் ஆகும். இதுதான் செட்டப்பே உங்களுக்கு. டோட்டல் செட்டப் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க இன்றைக்கியோட வீடியோ. வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ.